ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொள்ள வேண்டும், பாடுகள் நமக்கு நிரந்தரமானவைகளே அல்ல. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பாடுகள் நமக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பாடுகள் வரும். ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஒரு நாளும் அந்த பாடுகள் நமக்கு நிரந்தரமா ஆகும்னு நம்ம நினைக்காதீங்க. நீங்க நினைக்கலாம், எத்தனை வருஷமா ஆண்டவரை தேடுறேன் பாஸ்டர், இத்தனை பாடுகள் வழியாக நடந்து வருகிறேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே 14 வருடங்கள் அவன் பாடுகளின் பாதையிலே கடந்து வருகிறான். ஆனா ஒரு வருஷம் வேதம் சொல்லுது, அதற்கு பிறகு அவனை கர்த்தர் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து அந்த பாடுகளுக்கெல்லாம் தக்க பலனை ஆண்டவர் தர்றாரு. நான் விசுவாசத்தோட சொல்றேன், இந்த ஜெபத்திற்கு கலந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கிறதோ, அந்த பாடுகள் வெகு சீக்கிரத்திலே முடிவடைந்து விடும். ஒரு மாறாத மகிமை, நித்திய மகிமை நம்மை தேடி வரும். பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் நிரந்தரமானது அல்லவே அல்ல, நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் நம்மை நினைக்கிற காலம் ஒன்று சீக்கிரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டாராம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவர் நமக்கு பாடுகளை கொடுக்கிறார். ஆனா அதற்கு பிறகு அந்த பாடுகளை எடுத்து போட்டு மகிமையை கர்த்தர் நம்முடைய தலையின் மேல வைக்கிறார். வேதத்துல நீங்கள் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அப்படிதான், பாடுகளோடு ஆரம்பிச்சாங்க, ஆனா முடிக்கும் போது மகிமையிலே முடித்தார். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் உன் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காலை வேளையில இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறேனோ என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்காக பேச வேண்டியது இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சார்பிலே யாரோ ஒருத்தர் நிற்க வேண்டியது இருக்கலாம். நான் நம்புறேன், உங்க முன்னாடி மனுஷன் போகாட்டா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். இயேசு உனக்காக முன்பாய் கடந்து போகிறார். மனிதர்கள் கைவிட்டாலும் உங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிற இயேசு உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ரொம்ப அழகான ஒரு பாடல், அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ, பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உன்னை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட நம்மை, வேண்டாம் என்று போடப்பட்ட நம்மை வேதம் சொல்லுது, எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை ஆராதனை வேளையில யார் இந்த ஜெபத்துல, நான் யாருக்கும் வேண்டாத ஒரு பாத்திரம், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், நான் யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, நான் நம்புறேன் அவங்கள தேடி தேடி போய் இந்த உலகத்திற்கு நீ வேண்டாம்பா, ஆனால் எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி நம்மை தேடி வந்திருக்கிற ஒரு நல்ல நேசர் தான், ஒரு நல்ல தேவனார் தான் இந்த ஆராதனை வேளையிலே நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். அவர் வார்த்தையிலே அவர் உண்மையா இருந்தார். அவர் வார்த்தையிலே அவர் உண்மையாகவே இருந்தார். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இதுவரையிலும் கைவிடவே இல்லை. வேதம் சொல்லுது, நாம் உண்மையற்றவர்களாய் இருந்த போதிலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார். உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவர் நம்மை நடத்தினார். அவருடைய வார்த்தை பொய் சொல்லவே இல்லை.
நீ தப்பு பண்ணிட்ட, அதனால உன்னை நடத்த மாட்டேன். நீ இந்த கெட்ட காரியத்தை செஞ்ச, அதனால நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. அவர் சொன்னதை இன்று வரையிலும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். அருமையாய், அழகாய். அவர் சொன்னது ஒன்றும் நமக்கு நிறைவேறாமல் போனதே இல்லை. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கை உயர்த்தி, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லவா. நான் எத்தனையோ விச தவறுன போதிலும் நல்ல எபினே முழு பலத்தோட கையை உயர்த்தி அப்பா ஆராதிங்க. சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் சத்தத்தை உயர்த்தி. பிரதர் சொல்லுங்க, வாலிப தம்பி தங்கச்சி சொல்லு, ஏசப்பா திரும்ப திரும்ப கையை மேல உயர்த்தி, நல்ல எபினேசரா நான் இதை பார்த்தேன்னு சொல்றவங்க, உதவும் உம் கரங்கள். உண்மைதானே பிரதர்? உண்மைன்னு சொன்ன கையை மேல உயர்த்தி, காலை மாலை எல்லாம் வேளை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. இந்த வார்த்தை எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் காரங்கள். இப்ப கைய மேல உயர்த்தி, எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பும் கொண்டீ, நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய். சகோதரிகள் மட்டும் கையை மேல உயர்த்தி, நல்ல